மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். சுந்தரமூர்த்தி, சொல்லுங்க, மயிலாடுதுறையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது? இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை 2 நாளா தீவிரமா பெஞ்சிட்டு இருக்கு. 2 நாளா தீவிரமா சொல்றதை விட 2 நாளா விடாம பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நேற்று இரவு துவங்கி விடிய கனமழையா கொட்டி தீர்த்து வருது. உதாரணமா சொல்ல போனா நேற்று பிற்பகல் வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருந்தது. ஆனால் மாலை 6 மணிக்கு துவங்கி காலை 6 மணி வரை 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் மழை சீர்காழியில பதிவாயிருக்கு. அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டருங்கிற அளவுக்கு கனமழை பெய்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் மயிலாடுதுறை மாவட்டத்துல 1,72,000 ஏக்கர்ல சம்பா நெற்பயிர்கள் பயிர் செஞ்சிருந்தாங்க. பொங்கலை ஒட்டி இந்த அறுவடையெல்லாம் தயாரா இருக்கும். அந்த அளவுக்கு கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயார். இன்னும் 10 நாட்கள்ல அறுவடை தயாரான பயிர்கள்லாம் இந்த மழை காரணமா தண்ணீர்ல மூழ்கி இருந்து பல இடத்துல பயிர்கள் தரையோர படுத்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பாதிப்பு வரும். ஒண்ணு, மழை காரணமா முற்றிய நெல்மணிகள் கீழே உதிர்ந்துடும். சிறு கதிர்கள், பாதி கதிர்கள் வந்த கதிர்கள்ல தண்ணீர் புகுந்ததுனால அவை தரமற்ற பதர்களா மாறிவிடும். அதனால மகசூல் குறையும். ஆக 2 முறையில இழப்பீடு வருது. இந்த மழை பெய்து மழை விட்டாலும் அந்த ஈரம் காய்வதற்கு ஒரு 10-15 நாட்கள் ஆகும். அதற்குள் நீங்கள் அறுவடை செய்வதற்கு இயந்திரத்தை இயக்கினால் 1 மணி நேரத்துல 1 ஏக்கர் அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல 3 மணி நேரம் அறுவடை இயந்திரத்தை இயக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக ஏக்கருக்கு 6,000 ரூபாய் கூடுதல் செலவு வரும். ஏற்கனவே 25,000 இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு சம்பா சாகுபடிக்கு செலவு செஞ்சிருக்காங்க. இப்படி செலவு செஞ்ச பயிர்கள் அனைத்தும் நீர்ல மூழ்கி மகசூல் இழப்பு ஏற்பட்டு கூடுதலா அறுவடை செலவு ஏற்படும் காரணமாக இந்த ஆண்டு போட்ட முதலே கைக்கு வருமா அப்படிங்கிற நிலைமை தெரியாம இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா தமிழக அரசு இந்த பகுதியில மழை மீது சாய்ந்திருந்தாலும் அதீத கனமழை பெய்த 2022 சீர்காழி பகுதியில கனமழை பெய்ததுக்கு மட்டும்தான், சீர்காழி கொள்ளிடம் தாலுகாவுக்கு மட்டும்தான் இழப்பீடு வழங்குறது. மற்றபடி மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் திமுக அரசு ஏற்பட்ட 3 ஆண்டுகளில் எந்த விதமான இழப்பீட்டையும் வாங்கல. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் பருவமழை காரணமாக இயற்கை நம்மை கைவிட்டு விட்டது. ஆனால் அரசு வழக்கம் போல் மெத்தனமாக இருக்குமோ அப்படிங்கிற வேதனை விவசாயிகள்கிட்ட இருக்கு. இன்று காலை வரைக்கும் 25,000 ஏக்கர் பயிர் நீர்ல மூழ்கி இருக்கு. ஆனா தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் பிற்பகல் 3 மணி வரை இந்த கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதிக அளவிலான பரப்பளவுல பயிர்கள் பாதிக்கப்படுற ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைஞ்சிருக்காங்க. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.